ஆரம்பிச்சது முடிவு வரை அப்பாண்டவரே பாதுகாத்து கொள்வீர்கள் அப்பாண்டவரே சொல்லுங்க வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி, ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தில் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெபித்தேன், என்னை கேளும். அப்போது ஜாதிகள் உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகள் தீர்மானத்தில் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெபித்தேன். பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போது ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான் என்பதே. ஆமென். நல்லவராகவே இருக்கிறார். அவரை நம்பி வந்தவங்க ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. நம்பி வந்ததுல நீங்க அவர் நம்பி தானே வந்துருக்கீங்க. யாரால ஏசப்பாலாம் நம்பி வந்துக்கிறேன், வேறு யாரையும் நான் பார்க்க வரல அப்படின்னு சொல்றீங்க. கை தூக்குங்க. ஏசப்பா தானே பார்க்க வந்திருக்கீங்க. ஆசிச்சுட்டு போலாம். சங்கீதம் 23 சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் சாட்சி அடியேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன வசனமா இருக்கும், மனப்பாட வசனமா என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் வீட்டில் குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால இது
அர்த்தம் ரொம்ப பெருசு. கர்த்தர் யாருக்கு என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையினா நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? பட்டினியாய் இருக்க மாட்டேன், ஒரு நாள் குறைவாய் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னை மேய்க்கிறது யாரு? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் மேய்ப்பன் யாரு? ஆண்டவர். நம்மளாம் யாரா இருக்கிறோம்? ஆடுகளா இருக்கிறோம். ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? வறண்ட நிலத்துல போய் ஆடு மேய்க்க முடியுமா? தண்ணி இல்லாத, புல்லு இல்லாம, இலைங்க இல்லாம, நல்லா வயல்ல தண்ணி இருக்கிற இடத்துலதான் ஆடுகளை கொண்டு போய் என்ன பண்ணோம்? மேய்க்க விட்டாதான் அந்த ஆடு நல்லா சாப்பிட்டு கொழுத்து கன்சீவாகி குட்டி போட்டு பல ஆடுகளை உருவாக்கும். அதே போலதான் நம்மளை யாரு மேய்க்கிறாருன்னா ஏசப்பா மேய்க்கிறாரு. என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி என்னை மேய்க்கிறவர் யாரு? கர்த்தர். அதனால நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? பசியாய் இருக்க போறது இல்ல. யாருன்னா பசியா இருக்கிறீங்களா? சாப்பாடு கூட வழி இல்லாம யாரா இருக்கிறீங்களா? 3 வேளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? நல்லா ஆகாரத்தை வயிறு ஒரு நாள் காலியா இல்லாம என்ன பண்றோம்? நல்லா சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ரெண்டாவது வருஷம் அவர் என்னை சொன்ன இல்லையா? அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் ஆண்டவர் நம்மளை எங்க வைப்பாருன்னா ஆசீர்வாதமான ஒரு இடத்துல தான் வைப்பாரு. வறட்சியா இருக்கிற ஒண்ணுமே இல்லாத வீட்டுல நான் ஒண்ணுமே இல்லாத இருக்கிறேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? மனசாட்சி ரீதியா யாருமே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? இவ்வளவு வயசாய வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு காசு பார்த்திருப்பீங்க, எவ்வளவு நகை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிருப்பீங்க, எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்? நல்லா செழிப்பாதான் எல்லாமே நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆமா தானே? இல்ல நான் அப்ப சின்ன வயசுல ஒண்ணு இல்லாம இருந்தேன், இப்பயும் ஒண்ணு இல்லாம இருக்குது அப்படி இருக்குதா? இல்ல, நல்லா சின்ன வயசுல நல்லா சாப்பிடுறோம், நல்லா பணக்காரா இருக்கும், கை நிறைய பணம் இருக்கும், நல்லா சம்பாதிப்போம் இல்லையா? இப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி எங்க வச்சிருக்கிறாருன்னா ஆசீர்வாதமான இடத்துல தான் நம்மள என்ன பண்ணுவாரு? அவர் மேய்ப்பார். வறண்ட ஒண்ணு இல்லாத இடத்துல அவர் என்ன பண்ண மாட்டாரு? அவர் நம்மள வைக்க மாட்டாரு. யாரு வைக்க மாட்டாரு? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை ஒரு நாள் வறண்ட நிலத்துல, வறண்ட ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவர் என்ன பண்ண மாட்டாரு? வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு எருமை விட்டு. ஆமா தானே? இந்த தண்ணி டெய்லியும் வருதா? நல்லா பயிர் நல்லா வளையுதா? நல்லா அறப்பறக்குறாங்களா? நல்லா நடுறாங்களா? நல்லா சம்பாதிக்கிறாங்களா? எல்லாமே என்ன பண்றாங்க? எல்லாருக்கிட்டையும் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாம் செழிப்பா தான் இருக்கிறாங்க. எந்த குடும்பமும் இல்லைன்ட்டு இல்லையா? நடக்குதா? இல்ல, ஆண்டவர் நம்மளே செழிப்புள்ள இடத்துல நம்மளை வச்சு நீங்க ஏசப்பாவை நம்பி வந்துக்கிறீங்களா? நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னோம். என் குறைகள் எல்லாம் நான் மாத்துங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காமலே இருக்கும், ஏதோ ஒன்று நமக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்போம், கிடைக்காமலே இருக்கும், இது குடும்பத்துல இது செய்யணும்னு நினைப்போம், அது செய்யாமலே இருக்கும், ஏதோ ஒரு காரியம் குறையாவே இருக்கும். அதெல்லாம் நிறைய நம்மளுக்கு பணம் காசு எல்லாமே வந்தாலும் ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒண்ணு குறையாதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அதை இன்னைக்கு ஆண்டவரை நம்பி நீங்க வந்துக்கிறீங்க, அந்த கஷ்டத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? மாற்றிடுவார். ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், கை கால வயசான இருக்கிறதுனால கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, நிறைய இது மாதிரி பலவீனமா இருக்கலாம். ஏசப்பா நம்பி, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, எனக்கு சரீரத்துல நல்ல பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தாழ்ச்சி அடையவேன்னுறீங்க. தாழ்ச்சி அடையவேன் இல்ல, தாழ்ச்சி அடையே. குறை எனக்கு இருக்காது, பட்னியா நான் இருக்க மாட்டேன், இல்லன்றதே என்கிட்ட இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லன்னே நான் என்ன பண்ண மாட்டேன்? அம்மா மருந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர்தான் நம்மளை மேய்க்கிறார். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களை வழி நடத்தி வந்தது யாருன்னா அந்த கடவுள் தான், ஏசப்பா தான். அவர் தான் இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இந்த வயசு வரைக்கும் நம்மளை வச்சிருக்காரு. எவ்வளவு பேர் இந்த வயசு வரைக்கும் பாத்துருக்காங்களா? என்ன வயசு இருக்கும் உங்களுக்குலாம்? 60, 70. நல்ல ஜீவனை குத்துக்கிறாருல, நல்ல பலத்தை குத்துக்கிறாரு, நல்லா சாப்பிட உதவி. நம்ம கையால எள்ளி நம்ம சாப்பிடுறோம், நம்மளே என்ன பண்றோம்?
சமைக்கிறோம், நம்மளே நடக்கிறோம், எடுக்க பிடிக்க அது மாதிரிலாம் எதுவுமே நம்ம இல்லை. எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, உங்களுக்கு பலத்தை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு நல்ல பலத்தை கொடுத்துறே நன்றி, எனக்கு எல்லா தேவைகளாம் சந்திக்கிறீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு எதெல்லாம் குறைவா இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்ந்து அந்த குறைகளெல்லாம் மாறி நிறைவான நன்மைகள் நமக்குள்ள வந்து சேர்ந்துடும். அப்புறம் நம்மளை யாரு கொண்டு போறது, நம்ம வாழ்க்கையில நடத்துறது யாரு, நம்ம டிராவல் பண்றதுக்கு கூட வரது யாரு, ஏசப்பா. அவர் என்ன மேய்க்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் பட்டினியா இருக்க மாட்டேன், கால்ச்சி அடியே. ஈக்கு வந்திருக்கிறவங்களுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பசங்க கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்ல பாசமா பாசிட்டு பார்த்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆனா எந்த காரணம் இருந்தாலும் ஒரே ஒரு யாரு, ஏசப்பா. ஆவியானவரே இந்த நாளிலே இரண்டாவது சங்கீதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே சங்கீதம் 23 இந்த வார்த்தைகளை கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சி அடைவேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல இன்றைக்கு நாங்களும் அதே போல சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை மேய்க்கிறீங்க, ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தான நன்மை நாள் வைத்திருக்கிறபடியான உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு அம்மாமாருங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். குறைகள் எல்லாம் மாற்றுங்க, கவலைகளை ஏற்றுங்க, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. ஆண்டவரே எதுக்கெல்லாம் அவங்க கலங்கி கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஆண்டவரே இருக்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுங்க. சிறு பிள்ளைகள் வாஞ்சி அறிந்திருக்கிறேன், அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி நான் அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன தேவனே. ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளையுடைய வாஞ்சியை நீங்க அறிந்திருக்கிறீங்க, ஆண்டவரே பிரயாசங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, ஏக்கங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு பலனை கட்ட நீங்க நல்லா படிக்கிறதான படிப்புல வெற்றியை தாங்க. உண்மை தேடுகிறதுல அதிகமாய் ஆர்வம் கொள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்புக்கொள்ளும். நீங்க பாதுகாத்து கொடுங்க, இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் மாற்றுங்க. ஆவியானவரே அப்பா வறட்சியான ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் வர வரைக்கும் என் தேவனே எங்க கிராமத்துக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் அம்மாமார்களுக்கும் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். எந்த ஒரு வன்கண்களோ போராமைகளோ எரிச்சல்களோ ஆண்டவரே இந்த கிராமத்தை அணுகாது படிக்கும், எந்த ஒரு பிசாசின் கிரிகள் இந்த கிராமத்துக்குள்ள நுழையாது படிக்கும். ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், இயேசு செபிக்கிறோம். எல்லாரும் போன மாதம்